ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு 7.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில் பற்றி நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து 7.1 ட்ராக்கில் வேலை செய்கிற ஒரு ஆம்பிளிஃபையர். நம்மளுக்கு ஒரிஜினல் 7.1 ட்ராக்கில் வந்து மேக்ஸிமம் நம்ம அசம்பிளில் வந்து வரவே வராது. இதை நான் எப்படி ரெடி பண்ணுறீங்க பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ இந்த 7.1 ஆம்பிளிஃபையரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, டிலே சரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். அதை தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா 7.1 ட்ராக்ல நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அனலாக் ஆம்பிளிஃபையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரவுண்ட் சேனலை இன்னொன்று நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அது 7.1 மாறிடுது. அதே மாதிரி சப்வூஃபர் இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது 7.2 மாறிடுது. அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து 5.1 ட்ராக்லேருந்து வர்றது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டீரியோ போர்டோ ஆட் பண்ணி நம்ம 7.1 8.1 அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் ஒரிஜினல் 7.1 வந்து பிராண்டல் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இது தெளிவாக நான் சொல்லிடுறேன். இது உடனே வந்து ஒரிஜினல் 7.1 வருமானு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். அதுக்கு நான் தெளிவாக அது பதிலாக சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நீங்கள் இந்த டிலே சரவுண்ட் வச்சு கேட்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் நான் லைவ் டெஸ்ட்டாக நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு சப்வூஃபர் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டிலே சரவுண்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் கேட்கும் போது ப்ரோலாஜிக்கில் தான் இதை வேலை செய்யுது. இந்த டிலே சரவுண்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது கேட்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பேசும்போது கொஞ்சம் எக்கோவாக கேட்கு பார்த்தீங்களா. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்குனால கேட்டாங்கன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட லைஃபுக்கு ஒரு சிலருக்கு பொருந்தும், அதனால் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி நான் பேசிடுறேன். ஏன்னா இது வந்து ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நம்மளோட லைஃபுக்கு தேவைப்பட விஷயம், அதை நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி ஒன்று பார்த்தேன், அயோத்தின்னு சொல்லிட்டு சசிகுமார் டைரக்டர் சசிகுமார் நடித்த படத்தை வந்து நான் பார்த்துருந்தேன். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காரணம் அந்த படத்தில் வர ஸ்டோரி, ஓகேங்களா. அந்த ஸ்டோரின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. யதார்த்தமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ் எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா, அவங்க மகள், அவங்க மகன், இவங்க 3 பேர் வந்து இருக்காங்க. சசிகுமார் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அந்த மோட்டிவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அந்த டைம் வந்து தீபாவளி அன்னைக்குள்ளே அவங்கள ஃப்ளைட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறான். இது சசிகுமாரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. கூடவே ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருந்துட்டு டிக்கெட் புக் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இதாகவே இருந்துச்சு, ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கடைசியாக வரும். ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க, ஆனால் இன்னும் 2 டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள்ட்ட பணம் இருக்காது, ஓகேங்களா. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணுவாங்க. இதில் வந்து கடைசியாக வந்து அந்த நார்த் இந்தியாவில் வந்து ஃபேமிலி அவங்க அப்பா வந்து நீங்கள் என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் வந்து அவனோட பேரை சொல்லுவோன்னே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனாக இருக்கும். அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவான். அந்த ஃப்ளைட் டிக்கெட் ஏன் புக் பண்ணுறான்னா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு வண்டி வாங்கியிருப்பான் செகண்ட்ஸாக, ஓகேங்களா. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை எடுக்கிறதுக்காக அந்த வண்டியை சேல் பண்ணிடுவான். எதுக்காகனா சசிகுமார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த வண்டியை வந்து சேல் பண்ணிடுவான். சேல் பண்ணி டிக்கெட் போட்டுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவான். கடைசியாக மீட் பண்ணும்போது அவன் ஆட்டோவில் வருவான். அப்போ ஆட்டோவில் வரும்போது என்னன்னா, எங்கடா நான் பைக் எங்கடான்னு கேட்டால், வித்துட்டு மச்சான் மறுபடியும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த அந்த வண்டி வித்துட்டு அவன் சொல்லவே மாட்டான். எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுருப்பாங்க, ஆனால் உதவி செஞ்சுன்னு சொல்லியே காட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த உதவி செய்கிறது வந்து சொல்லி காட்டாதது தான் உதவி, ஓகேங்களா. நம்ம எவ்வளோதான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலும் அதை வந்து நம்ம வெளியே காட்டிக்கவே கூடாது. ஆனால் ஒரு சிலர் நான் அவங்களை செஞ்சேன் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது உதவியே கிடையாது. இது வந்து உங்களோட வாழ்க்கையில் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும், ஓகேங்களா. அதனால் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் நான். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் போடும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த இடத்துல நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கணும், ஓகேங்களா. அந்த டைமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி திருப்பி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக அது திருப்பி வந்து கிடைக்கும். நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா
இப்போ வந்து நான் வீடியோஸில் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்னா அது உங்களால் நடைமுறைக்கு அது சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து அனுபவப்பட்டால் மட்டும்தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தெரியும் ஒழிய நான் சொல்லியோ மற்றவங்க சொல்லியோ நீ யூடியூப் பார்த்தோ இனி இந்த ஆடியோ ஃபீல்டு மட்டும் நான் சொல்லக்கூடாது, இனி உங்களோட ஃபீல்டில் எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் அதை உங்களால் உணர முடியும் ஒழிய இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உடனே கற்றுக்கணும், எல்லாத்தையும் ஒரே நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சத்தியமாக முடியாது. அதுவும் இந்த ஃபீல்டெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் கற்றுக்கினா உங்களால் முடியவே முடியாது. ஓகே, அதனால் வந்து உங்களுக்கு தேவைன்னா என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் வரும்போது அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும், கம்ப்ளைண்ட் வராதுக்கு முன்னாடி அது சொல்யூஷன் சொல்லவே முடியாது. அதனால் என்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9994948026 தான் என்னோடய நம்பர். என்னோடய பேர் வந்து கார்த்திகே, நான் வந்து சேலத்தில் இருக்கேன். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக இந்த நிறைய நம்பர் தான் வச்சுருக்கேன். என்னோடய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்கு இதில் வந்து எல்லாமே இதே நம்பர் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ஒரு நம்பரும் நான் சேஞ்ச் பண்ண கிடையாது. எனக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பரு இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நான் யூஸே பண்ணுறதில்ல. சும்மா ரீசார்ஜ் பண்ணிட்டு சும்மா டம்மியாக தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம், எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து இப்போ கொஞ்சம் டிலேவாக தான் ஒர்க் பண்ண முடியுது. அதனால் வந்து நீங்கள் கால் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா திருப்பி கண்டிப்பாக நானே கூப்பிடுவேன். நிறைய பேர்த்துக்கு நான் அது விளக்கத்தை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது ஒரு சோசியல் மீடியாவில் என்னோடய பர்சனல் விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாது. அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் பர்சனலாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை வரும்னு சொல்லவே முடியவே முடியாது. அதை நீங்களே தான் உணரணும், நீங்களே தான் கற்றுக்கணும். ஏன்னா ஒருத்தர் மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சொல், நான் சொன்னேன் அப்படிங்கிற சொல் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நானும் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணேன். இந்த கொரோனா டைமில் எவ்வளோ பேர்த்துக்கு நான் கொரியர் போட்டேன் தெரியும், என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு தெரியும். எவ்வளோ பேர்த்துக்கு கொரியர் போட்டேன், எவ்வளோ பேர் என்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறாங்க, இப்பயும் என்னோடய கான்டாக்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு தெரியும், என்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? அதனால் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அது ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் வழியே. இதில் நான் ஃபுல்லாகவே இன்னும் நான் கற்றுக்க கிடையாது. இன்னும் நிறையா இருக்குது, கற்றுக்கலாம், பொறுமையாக கற்றுக்கலாம். எடுத்தோன்னே நான் பறக்க ஆசைப்படல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் ஆக தான் நான் ஆசைப்படுறேன். எடுத்தோன்னே நான் பறக்கிறதுக்கு ஆசைப்படல. அதனால் உங்களோட லைஃப்பில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் வந்து யாரையும் பேஸ் பண்ணி நீங்கள் போகவே போகாதீங்க. அப்படி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நிஜமாக ஒரு நாள் ஏமாந்து தான் போவீங்க. ஒருத்தரோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் மேலே வர ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனால் வந்து என்னோடய ரிக்வஸ்ட்டு, இது வந்து பிகினர்ஸுக்கு நான் சொல்கிற ரிக்வஸ்ட் மெயினாக. ஓகேங்களா? ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, எல்லாத்தோட இதுவும் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. என்னதான் ஆர்வமாக இருந்தாலும் உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ்கிறது தான் வாழ்க்கை. உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னால் வாழ முடியாது, என்னோடய லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் பிறகு தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கிங்க, இல்லை அப்படின்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் ஒரு சிலர் காதுக்கு போகவே போகாது, அதை வாங்கிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அதை வாங்கிக்கிட்டு பேசுகிற விதம் வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கிங்க, பிடிக்கலாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. ரொம்ப நன்றி இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டதுக்கு. இப்போ இந்த ஆம்பிள்ஃபயரில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீகோடரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டால்பி டிடிஎஸில் சப்போர்ட்டோ டீகோடர். இதுலேயும் ஒரு சில கமெண்டில் கேட்டிருந்தீங்க, இது வந்து ஒன்லி டீகோடர் மட்டும்தான். நம்மளுக்கு டால்பி டிடிஎஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல்லேருந்து வரதை நம்மளுக்கு வந்து டீகோட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா, மற்றபடி ஒரிஜினல் பக்கா ஒரிஜினலுங்கிறது வேறு, நம்மளுக்கு இது டீகோட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம் இல்லையா. ஒரிஜினல் அப்படின்னா அதோட ரேஞ்சே வேறு, அதனால் அது வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த எல்இடி ஃபங்க்ஷன் வரமாக நான் கொடுத்துருவேன். ஏன்னா இது வந்து பேக் சைடில் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு தெரியாதனால ஃப்ரண்ட்லேயே நான் கொடுத்துறேன். இது ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற பேக்கில் லைட்டில் ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொடுத்துறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எஜிடைமே கொடுக்கு பார்த்தீங்களா. இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலக்டர், அதாவது பேக்கில் இருக்கிறது வந்து என்ன சோர்ஸ் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணால் ஃப்ரண்ட்லேயே தெரியுற மாதிரி. இது வந்து இது அழுத்தினா 5.1. இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆக்ஸ் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
இந்த சுவிட்சு சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரிலே போட்டு டாட் பீஸில் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு டப்புன்னு ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஐஃபை சுவிட்சு தான். இதில் போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து டிலே சரவுண்டு, இது ஃப்ரண்ட்டு, ரியரு, சென்ட்ரு, பேஸ்டல் வந்து சப்பு. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம் அப்படின்னு ஒரு நண்பருக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து முன்னாடி ஒரு செட்டு ரெடி பண்ணார். அது ஒரு ரிசல்ட்டை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே புதுசாக போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 28 வோல்ட்டு ஒரு 15 டு 18 ஆம்பியர் வரையும் லோட் எடுக்கும். 4 பவர் சப்ளை கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில இது பட்ஜெட் கேட்ட முடியாது, உடனே ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இந்த பவர் சப்ளையை சேர்த்தனாவே ஒரு 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 நார்மலான பட்ஜெட்டே ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் குவாலிட்டிக்கு தகுந்த தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாமே மாறும். இதுவே வேறு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுனா கண்டிப்பாக ரேட்டு குறைஞ்சிரும். பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பனானா சாக்கெட்டு. எக்ஸ்ட்ரா சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் ஓட்ட போட்டு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனல் சக்தி போர்டு. இந்த 5 சேனல் சக்தி போர்டு பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ரைட்டு, 2 டிலே சரவுண்டு, ஒரு சென்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இருக்க போர்டு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அது எஸ்டிகே மாடல் வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஆல்ரெடி இருந்தால் அதையே யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு ரிலே போட்டு நான் அதிலே ஒரே ஃபங்க்ஷன் வரைக்கும் போட்டுவிட்டேன். இது பார்த்திங்கன்னா டீகோடர். இதிலே போட்டிருப்பாங்க டீகோடர்னு தான் போட்டிருக்காங்க ஒழிய ஒரிஜினலுக்காக அவங்க மென்ஷன் எல்லாமே டீகோடர் தான். நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு டீகோடிங்காவது நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு டிஜிட்டல் சிங்கில் நம்ம அனலாக்கா டீகோடிங் ஆகுது. நம்ம அந்த ப்ரோக்ராம் என்ன இருக்குதோ அந்த ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே நம்ம காட்டிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கெய்னரு. சப்வூஃபருக்கு எடுத்திங்கன்னா 4 ஃபெட்டு எஸ்டிகே குமாடியஸோட 4 ஃபெட்டு 3. இது வந்து டிரான்சிஸ்டரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த 7.1 வேலை செய்யறதுக்காக நானே தனியாக ஒரு டாட் பீஸில் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து வசந்தோட யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரவியோட 7.1 ப்ராஜெக்ட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிலே சரவுண்ட் இருக்குது. இந்த டிலேவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரவுண்டுக்கும் இந்த டிலேவுக்கும் கரெக்டாக ஈவன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒர்க்கு பாருங்கள். எப்படி பண்ணாலும் ஆம்பிளிஃபையர் பாடும். ஆனால் ஒயரிங் நீட்டாக பண்ணால் தான் பாடும் அப்படின்லே கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் ஒயரிங் பண்ணுங்கள், ஆனால் ஹம்மிங் இல்லாமல் பண்ணுங்கள். அவ்வளோதான் வழியே. இந்த மாதிரி நீட்டாக தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெயின் பண்ணாதீங்க. நீங்கள் ஒயர் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கிங்க, ஓரளவுக்கு பண்ணுங்கள். ஏன்னா ரீஒர்க்குன்னு போகும்போது மற்றவங்க வந்து அதை ரெடி பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் இருக்கும். உங்களுக்கு எடுத்துகிட்டு ரீஒர்க் பண்ண கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 2 ஃபேன் கொடுத்துருப்பேன் பேக் சைடில். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ஃபேன் கொடுத்துருப்பேன். மொத்தம் 3 ஃபேன் வேலை செய்யும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். நார்மலாக கேட்குறத விட இது கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். நான் அதுவும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய ப்ரைஸ் நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக என்னோடய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் அதையும் நான் சொல்லிடுறேன். என்னோடய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி தான் நான் ப்ரைஸ் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ இதே கான்செப்டில் மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லி கூட நீங்கள் செஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். ஏன்னா என்னோடய ஸ்டைலில் நான் போகும்போது என்னோடய ப்ரைஸ் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நான் செய்கிறது வேறு, மற்றவங்க செய்கிறது வேறு. அதுக்குண்டான குவாலிட்டி லைவாக வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோன் ரெக்கார்டிங்கோ ஹெட்செட்டு போட்டு கேட்டிங்கன்னா ஒரு திருப்தி, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவு தான் இருக்கும் இல்லையா? லைவாக கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஆடியோ டெஸ்டிங் போகிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள்.
வந்து வால்யூம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த அந்த சவுண்ட் குவாலிட்டியே வேறையாக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக ஏற்றி விட்டு கரகர உரங்கிறமாக கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீலே இருக்காது. ஒரு லிமிட்டான ஒரு வால்யூம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் யூஸ் பண்ணலாம். சரௌண்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் டு 8 இன்ச் யூஸ் பண்ணலாம். நீங்கள் லெஃப்ட் ரைட் மட்டும் 8 இன்ச் யூஸ் பண்ணிங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு 10 இன்ச்சு போகிறேன்னு கேட்குறீங்க. அது அவங்களோட டேஸ்ட்டு, அதை மாற்றவே முடியாது. அதனால் அவங்களோட டேஸ்ட்டுக்கே நம்ம போய் பண்ணி கொடுக்கணும். இப்போ கஸ்டமர் எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட டேஸ்ட் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பட்ஜெட் வருங்க, கம்மியாகவும் பண்ணலாம். ஓகேங்களா? கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, அவங்க என்ன ரேட்டில் கேட்குறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். 8500 ரூபாய்க்கு நான் இப்போ செய்வேன், 5000 ரூபாய்க்கும் செய்வேன், 9000 ரூபாய்க்கும் நான் செய்வேன். ஓகேங்களா? ஆனால் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன, அவங்களுக்கு அது திருப்தி ஆகுதா, இது ப்ரைஸ் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆர்டர் கூடியவங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் வேணும் அதுதான் நம்ம என்ன பார்க்குறது. நான் வந்து ஒரு 20,000 30,000 நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் பண்ணவே தேவையில்லைங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ணாவே போதும். நான் கஸ்டமர் சொன்னேன் இல்லை எனக்கு நல்லா எஃபெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்னா அவங்களோட டேஸ்ட்டு தான் நான் செஞ்சு தர முடியும். அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுவேன். இப்போ ஒரு 20,000 30,000 பட்ஜெட்டில் ஆகும் அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது செஞ்சதுக்கப்புறம் தான் அவரோட ரிசல்ட் என்ன எப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி என்னால் கெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு மீடியமாக ரேஞ்சில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா ரேஞ்சில் பண்ணுறது ஓகே. ஓகேங்களா? டீகோடரில் இல்லாமல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் டீகோடரில் இல்லாமல் பண்ணுற மாதிரி தான் வீட்டுக்கு அதுவே போதுமானது. ஒரு சிலர் எனக்கு ஹெவியாக தான் வேணும் அப்படிங்கும்போது வழியே எல்லாம் செஞ்சு கொடுத்தா ஆகணும். ஓகேங்களா? அதனால் ரேஞ்ச் ஆஃப்லாம் மாறிட்டே போகும். ஒரே மாடலாக பண்ணுறது எல்லாம் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டுக்கும் இந்த சரௌண்டும் நீங்கள் கரெக்டாக வால்யூம் வைக்கணும். ஓகேங்களா? இது ஜாஸ்தியாகவும் இது கம்மியாகவும் இது கம்மியாகவும் இது ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா அந்த ஃபீல் வந்து உங்களால் உணர முடியாது. நீங்கள் அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் சேஞ்சஸ் ஆயிரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வால்யூம் வச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஆடியோ கேட்கறதுக்கு. இது உங்களோட ரூமோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிடும். மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஹாலில் நம்ம பாட்டு கேட்குறோம் அப்படின்னா டிவி சோபா மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் வேற. அதுவே அந்த ஹாலில் திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட ரிசல்ட் வேற. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பிளைனாக இருக்கும், அக்வாஸ்டிக்லாம் பண்ணி சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு பண்ணி கேட்கும் போது அதோட ஆடியோ ரிசல்ட்டு வேற. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. அதாவது அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது மட்டும் உங்களால் உணர முடியும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியவே இல்லை, அந்த ஸ்டேஜேவே தெரியல அப்படின்னா உங்களால் உணரவே முடியாது. அதனால் வந்து அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிட்டா மட்டும் தான் அது விஷயம். அந்த ஸ்டேஜே உங்களுக்கு என்னன்னே தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஆடியோ ஃபீல்டில் மாற்றிக்கிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.